இந்த வீடியோல டின் நம்பர் எப்படி ஈஸியா போன்ல இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம்னு பார்ப்போம். இந்த தேவை நிறைய பேருக்கு இருக்கிறதால இந்த வீடியோவை கட்டாயம் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கான, அதாவது தனிநபருக்காக நாங்க எப்படி ஒரு டின் இலக்கத்தை எடுத்துக்கொள்றேன் அடுத்தது பார்ப்போம். பிசினஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான வீடியோஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிசினஸுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இல்லையா? மந்த்லி ஜஸ்ட் 3000 பே பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் ஒன்று எடுத்துக்கொள்ள ஒரே அடிக்கு லட்சக்கணக்கில் பே பண்ணி எடுக்கிற வெப்சைட்டை விட இது மந்த்லி 3000 பே பண்ணி எடுக்கிற இந்த வெப்சைட் வந்து நல்ல ஏஐ டெக்னாலஜியோட மாடர்ன் யூஐல, அதாவது 2026 ட்ரெண்டிங் ஆகிக்கிற வெப்சைட் டிசைன்ஸ்ல வந்து உங்களோட வெப்சைட்டை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் நீங்க மந்த்லி பேமெண்ட் பண்றதால தொடர்ந்து உங்களுக்கு இதுல மெயின்டெனன்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாம பிசினஸ் ஆக்கள் வந்து உங்களுக்கு ட்ரீம் ஆகிக்கிற இந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து 200 பேருக்கு லிமிட்டடா தான் கொடுக்குற. ஸோ தேவையான மேலே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிசினஸ் நேமையும் ப்ரொஃபஷனல் வெப்சைட் அப்படின்னும் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம். மிஸ் பண்ணிட வேணாம். முதல் 200 பேருக்கு மட்டும் தான் இந்த சான்ஸ். உங்களோட ஐடி நம்பருக்கு ஆல்ரெடி டின் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்டர் ஆகிக்குதான்னு பார்க்குறதுக்கு டின் நம்பர் இன் ஸ்ரீலங்கா வாரத்தில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு போய்த்து இதில் மேலே இருக்கிற இவங்களோட அந்த லோகோவை கிளிக் பண்ணினா அவங்களோட ஹோம் பேஜ் வரும். அதில் கீழே இது வந்து வெரிஃபை ஐஆர்டி சர்டிஃபிகேட்டோ ரெஜிஸ்டர்டு வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு போய்த்து அவங்களோட என்ஐசியை வந்து இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து சரியாக பார்த்து டைப் பண்ணணும். இப்படி டைப் பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே இப்படி ஒரு மெசேஜ் வந்து வந்தா, அவங்களுக்கு அதில் இப்படி ஒரு மெசேஜ் வந்தால் அவங்களுக்கு அவங்களோட ஐடி நம்பரில் ஆல்ரெடி டின் நம்பர் ஆட்டோமேட்டிக்லி ரெஜிஸ்டர் ஆகிக்குதுன்னு அர்த்தம். கூகுளில் வந்து டின் நம்பர் ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு தான் நாங்கள் போகணும். இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்குது வந்து டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் நாங்கள் டைப்பை செலக்ட் பண்ணணும். நாங்கள் இண்டிவிஜுவல் செய்கிறன்றதால இண்டிவிஜுவல் லோக்கல் அப்படின்னு இருக்குது. இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸில் நான் ஒவ்வொன்றா பார்க்கணும். இதில் இந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் கொண்டு தந்திக்குது. இது வந்து கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அப்ளிகண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இப்போ என்ஐசி நம்பர் கேட்குது. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்களோட என்ஐசி நம்பரை கட்டாயம் கொடுத்துக்கொள்ளணும். விஏ வந்து கேபிட்டலாக கொடுக்கணும். ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் கேட்குது. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து ஃபுல் நேமை கொடுத்துக்கொள்ளணும். ஸ்டார் மார்க்கில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணி கொண்டு போனாலும் ஓகே. அதே மாதிரி நேம் வித் இனிஷியல். ஸோ இங்கிலீஷில் கேட்குது. இப்போ இன்னைக்கு இது வந்து மிஸ்டரா மிஸ்ஸிஸா அப்படின்ட்டு அடுத்தது நேம் வித் இனிஷியல் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பேரை வந்து இனிஷியலோட இங்கிலீஷில் டைப் பண்ணணும். நேமில் வந்து இப்போ ஏபிசின்றது இனிஷியலாக இருந்தால் டொட் வைக்கப்படாது, ஸ்பேஸ் போட்டு பேரை கொடுத்துக்கொண்டா சரி. இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த கலண்டரில் பிக் பண்ணணும். ஜெண்டர் கேட்டுக்குது, மேலா ஃபீமேலாண்டு. இப்போ இங்கே வந்து இது மேல்ன்றதை மாற்ற எல்லாமே இருக்குது. ரீசன் வந்து சாஃப்ட்வேர் படி இங்கே நான் மிஸ்டர்ன்னு போட்டிக்கிறேன்றதால மிஸ்ஸில் போட்டால் அது ஃபீமேல்னு வரும். ஸோ இது வந்து சாஃப்ட்வேரில் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அவங்க செஞ்சுக்குது. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து கேட்டுக்குது. இது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜை பேசுகிற லாங்குவேஜ் கொடுத்தா ஓகே, தமிழில் கொடுத்தாலும் ஓகே. எங்களை சைடில் வந்து சில இது இருக்குது. கண்ட்ரி ஆஃப் பர்த் கேட்டுக்குது. இது வந்து சம்திங் ஏதோ சின்ன பக் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை சர்ச் பண்ணாமல் ஸ்க்ரால் பண்ணி சர்ச் பண்ணதுக்கு சம்திங் எரர் காட்டுது. நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கா கண்டு விழுந்திக்குது. ப்ரிஃபர்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எஸ்எம்எஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் சென்சரி அனுப்பவா, இமெயிலில் அனுப்பவா, மெயிலில் அனுப்பவான்னு கேட்டுக்குது. மெயில் அப்படின்றது போஸ்ட்டாக தான் நிற்கும். டுவல் சிட்டிசன்ஷிப் இதான்னு கேட்குது. நோண்டு கொடுக்கணும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டுக்குது. இப்போ எதில் இன்கம் வருது அப்படின்ட்டு பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், அதர் அப்படின்ட்டு ரெண்டு கொடுத்தா என்னது அப்படின்றது ஸ்பெசிஃபைட் பண்ணணும். ப்ரொஃபஷன் கேட்குது. அவங்களோட ஜாப் என்னது அப்படின்ட்டு அவங்களோட ப்ரொஃபஷன் என்னதோ அதை போடணும். இப்போ எனக்கு அதர்ந்து போட்டால் என்ன வேலை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இன்கம் வந்து இல்லாட்டி அதர்ந்து போட்டு நோ இன்கம்டு டைப் பண்ணி கொள்ளலும். அதே மாதிரி ப்ரொஃபஷனும் வந்து இல்லாட்டி அதர்ந்து போட்டு நோ ப்ரொஃபஷன்ஸ் வந்து போட்டுக்கொண்டாங்க. அட்ரஸ் வந்து இங்கிலீஷில், அதாவது அட்ரஸ்ன்னு கேட்டுக்கிற இந்த ஃபீல்டில் தான் அதை ஃபுல்லாக டைப் பண்ணணும். இந்த அட்ரஸ் லைனில் வந்து 35 எழுத்துக்கு மேலே டைப் பண்ணலாம். அட்ரஸை வந்து இந்த 3 லைன்லையும் பிரித்து டைப் பண்ண வேண்டி வரும். ப்ரொவின்ஸ் கேட்டுக்குது. டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்பஹாண்டு கொடுத்துட்றேன். டிவிஷனல் செக்ரட்டரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். இதில் வந்து அந்த வேல்யூ செலக்ட் ஆகிறதுல சம்திங் வேல்யூ வந்து நான் சர்ச் பண்ணி தான் கொடுக்க வேண்டி வருது. சாரி, சர்ச் பண்ணாமல் செலக்ட் பண்ண வேண்டி வருது. அடுத்தது ஜிஎஸ் டிவிஷன் அப்படின்ட்டு இப்போ செலக்ட் ஆகுது. சிலதெல்லாம் அப்படி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணாமல் ஸ்க்ரால் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். இது வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ்னால் இப்போ நீங்கள் எங்கே வசிக்கிறோ அந்த இடத்துல அட்ரஸை கொடுக்கும். அதில் மேலே பார்த்தது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். கீழே கான்டாக்ட் நம்பர், மொபைல் வந்து கம்பல்சரி. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுக்கணும். அடுத்தது சிவில் ஸ்டேட்டஸ். ஸோ மெரிட் அப்படின்னா மெரிட்னு கொடுத்தா கீழே கேட்குது நேம் ஆஃப் த ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப்ட நேம் வந்து இங்கே கொடுக்கணும். கீழே பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இல்லை கேட்குற என்னத்துக்கு எடுக்கிறேன்ட்டு நான் அதர்ன்றதை கொடுத்துட்டு இன்னைக்கு கட்டாயம் ரீசன் டைப் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அடுத்த பேஜுக்கு போகலாட்டி
இந்த என்ஐ சீக்கிர இடத்துல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்லி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகி தான் நிற்குது.